வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, கொஞ்சம் நெருங்கி வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லணும். பிரபஞ்சத்தோட அந்த எல்லையற்ற பரப்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். விண்வெளியில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கோள்கள் எல்லாம் வெறும் ஜடப்பொருள் கிடையாதுங்க. அவை ஒவ்வொன்றும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி சென்டர், அதாவது ஆற்றல் மையங்கள். அங்கிருந்து வர கதிர்வீச்சுகளும் மின்காந்த அலைகளும் விண்வெளி முழுக்க பரவி நம்ம பூமி வளிமண்டலத்தை ஊடுருவி இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தோட நரமண்டலத்திலையும் ரொம்ப நுட்பமான மாற்றங்களை உருவாக்குது. முக்கியமாக மனுஷ மூளையில் இருக்கிற நியூரான்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்களில் இந்த அதிர்வுகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால தான் ஒருத்தரோட சிந்திக்கும் திறன், எமோஷனல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அவங்க வேலை செய்கிற வேகம் இதெல்லாம் தீர்மானிக்கப்படுது. இந்த சயின்டிஃபிக் பின்னணியில் பார்த்தோம்னா ரிஷபராசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த விண்வெளி மண்டலத்தோட ஒரு குறிப்பிட்ட பாகையில் நடக்கிற மாற்றங்கள் அந்த அதிர்வினோட கனெக்ட் ஆகி இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான லாஜிக்கலான மாற்றங்கள் தரப்போகுதுன்னு நம்ம இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம். ரிஷபராசியோட அந்த எனர்ஜி வைப்ரேஷனை தங்களுக்குள் வச்சுருக்கிற நீங்கள் பொதுவாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரக்சர் கொண்டவங்க. உங்களோட மூளை செயல்பாடு ஆல்டிசம்னு சொல்லப்படுற பிறர் நலம் பேணும் பண்போட ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு. சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது வெறும் உணர்ச்சி மட்டும் கிடையாதுங்க. அது உங்கள் நரம்பியல் கட்டமைப்பிலேயே பதிஞ்சிருக்கிற ஒரு தீவிரமான இலக்கு. ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டா அது ஒரு முழு வடிவம் கிடைக்கிற வரைக்கும் ஓய்வெடுக்க மாட்டீங்க. இந்த விடாமுயற்சிங்கிறது உங்கள் மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் ஏற்படுற ஒரு அதீத கவனக்குவிப்போட வெளிப்பாடு தான். மற்றவங்க முன்னேறணும்னு உங்களோட சொந்த தேவைகளை தியாகம் பண்ணுறீங்களே, அது ஒரு சமூகத்தை பலப்படுத்துகிற முக்கியமான பயாலஜிக்கல் ஃபேக்டர். இப்போ விண்வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான கோள்கள் மாற்றங்கள், குறிப்பாக குரு பகவான் என்கிற அந்த பிரம்மாண்ட கோளோட மின்காந்த புலத்தில் ஏற்படுற மாற்றங்கள் நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப் சிக்கல்களை கையாளுற விதத்தில் ஒரு புது பாதையை காட்டப்போகுது. காக்னிட்டிவ் பிஹேவியரல் மாற்றங்கள்னு சொல்லப்படுற அந்த அறிவாற்றல் சார்ந்த அணுகுமுறை மூலமாக வாழ்க்கையோட சவால்களை நீங்கள் எப்படி ரொம்ப லாஜிக்கலாக எதிர்கொள்ள போகிறீங்கன்னு கவனிக்க குருவோட அந்த ஆற்றல் அலைகளை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பூமியை நோக்கி வரும்போது அது மனுஷங்களோட ஒரு தெளிவான கைடன்ஸை கொடுக்குது. இதனால் மூளையில் செரட்டோனின் அப்புறம் டோப்பமின் மாதிரியான ஹார்மோன்கள் சுரக்கிறது சீராகுது. இந்த பயாலஜிக்கல் சேஞ்ச் உங்களை ஒரு தெளிவான முடிவெடுக்க வைக்கிறதோட உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தாண்டி போகவும் ஒரு பெரிய தைரியத்தையும் கொடுக்குது. முக்கியமாக குருவோட வக்கிர நிவர்த்திங்கிறது வெறும் கோள் நகர்வு மட்டும் கிடையாதுங்க. அது பூமியை நோக்கி வர அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸில் ஏற்படுற ஒரு ஒழுங்குமுறை. இந்த டைமில் ரிஷபராசிக்காரங்களோட மூளைத்திறன், அவங்களோட எனர்ஜி லெவல் எல்லாம் ஒரு புது உச்சத்துக்கே போக போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பம் எல்லாம் விலகி உங்கள் நரமண்டலம் ஒரு வித அமைதி நிலையை அடையிறதுனால எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணி முடிச்சிடுவீங்க. நல்ல எண்ணங்கிறது வெறும் கற்பனை கிடையாதுங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி கொண்ட எலக்ட்ரிக்கல் பல்ஸ். அந்த துடிப்புகள் குருவோட சுப கதிர்வீச்சுகளோட சேரும்போது உங்களுக்கு புது வாய்ப்புகளும் சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சயின்டிஃபிக் ரீதியாகவே அதிகமாக இருக்குது. இந்த மாற்றத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது உறுதி. விண்வெளியோட அந்த எல்லையற்ற பெருவெளியில் கோள்கள் அதோட பாதையில் நகர்றது ஏதோ தற்செயலாக நடக்கிறது கிடையாது. அது துல்லியமான மேக்ஸ், ஒரு மாபெரும் ஃபிசிக்ஸ். இந்த கிரக பயிற்சிகள் பூமிக்கும் அந்த கோள்களுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தையும் கோணத்தையும் மாற்றும் போது புவியீர்ப்பு விசையிலையும் மின்காந்த அலைவரிசையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாக்குது. இந்த யூனிவர்ஸ் மாற்றங்கள் நம்ம மூளையில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை தூண்டி நாம் எடுக்கிற முடிவுகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொரு நாள் விடியும் போது இதையெல்லாம் நாம் ஒரு புது பாடமாக தான் பார்க்கணும். காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி எனக்கு என்ன மாதிரியான அறிவாற்றல் மாற்றத்தை தரப்போகுதுன்னு ஒரு தேடலோடு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சவால்கள் எல்லாம் உண்மையிலேயே நம்ம மூளையோட செயல்திறனை டெஸ்ட் பண்ணுற ஒரு லேப் மாதிரி தான். ஒரு முறையான கைடன்ஸ் அல்லது மென்டர்ஷிப்புங்கிறது ஒருத்தரோட வெற்றியை வேகப்படுத்துகிற கேட்டலிஸ்ட் மாதிரியே வேலை செய்யும். உலக லெவலில் பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பாலிசியாலேயோ அல்லது ஒரு அறிவார்ந்த குருவாலேயோ வழிநடத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற அந்த பேரறிவு கொடுக்குற சிக்னல்களை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய சிக்கலையும் சமாளிக்கிற மனத்திடம் நமக்கு கிடைச்சிடும். தூக்கத்திலிருந்து முழிக்கிற ஒவ்வொரு செகண்டும் இன்றைக்கி நான் என்ன புது அனுபவத்தை பெற்று என் சிந்தனையை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான கேள்வியை கேளுங்க. அதுதான் அன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல் பேஸ்மெண்ட். நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற இடத்துல இருந்தும் தேவையில்லாத விமர்சனங்களில் இருந்தும் நம்மளை துண்டிச்சுக்கிறது நம்ம மன வலிமையை காப்பாற்றிக்கிற ஒரு தற்காப்பு முறை. நம்ம மூளை எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிற வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம வளர்ச்சியை தடுக்கிற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யும். அதே நேரத்தில் ஒரு கோளை நோக்கி போகும்போது வர சவால்களை ஒரு லேர்னிங் மாடியூல் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல்வியை பற்றின கவலையோ மரண பயமோ வராது. பதிலுக்கு ஒவ்வொரு சவாலும் உங்கள் நரமண்டலத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு பயிற்சியாகவே மாறிடும். குறிப்பாக குருன்னு சொல்லப்படுற வியாழன் கோளோட எனர்ஜி வைப்ரேஷனில் மனுஷங்கிட்ட விவேகத்தையும் டிசிப்ளினையும் முறையான பிளானிங்கையும் தூண்டிவிடுது. இந்த கோளோட கதிர்வீச்சுகள் உங்கள் மூளையோட அந்த லாஜிக்கல் ஏரியாவை சரி செய்கிறதுனால கஷ்டமான நேரத்தில் கூட சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிற பலம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக வழிபாடுகளும் ஆன்மீக சடங்குகளுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு டெக்னாலஜி தான்.
இப்படி கிரகங்களோட நகர்வையும் பிரபஞ்ச விதிகளையும் சயின்டிஃபிக் முறையில் நீங்கள் அணுகும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையோடு உங்களால் இயங்க முடியும். குருவோட அருளால் கிடைக்கிற அந்த தெளிவு ரிஷபராசிக்காரங்களான உங்களை வாழ்க்கையோட கட்டத்துக்கு லாஜிக்கலாக கூட்டிகிட்டு போகிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வர மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து விண்வெளியில் நடக்க போகிற ஒரு கிரகத்தோட வக்கிர நிவர்த்திங்கிறது வெறும் பயிற்சி மட்டும் இல்லைங்க. அது நம்ம பூமியோட மேலே பாயிற அந்த காஸ்மிக் கதிர்களோட கோணத்தில் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான டேர்னிங் பாயிண்ட். இந்த எனர்ஜி சேஞ்ச் உங்களோட உடலியங்கில் அப்புறம் ஹார்மோன் சுரப்புகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உங்கள் எண்ணங்கள் சிதறாமல் தெளிவாக இருக்கும்போது மூளையில் இருக்கிற ஹைப்போதாலமஸ் பகுதி தூண்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற கார்டிசால் அளவு குறைஞ்சி சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற எண்டோர்ஃபின் சுரப்பு அதிகமாகுது. இந்த பயாலஜிக்கல் மாற்றத்தினால நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிச்ச குழப்பம் எல்லாம் போய் ஒரு தெளிவான காக்னிட்டிவ் கிளாரிட்டி, அதாவது அறிவுசார் முதிர்ச்சியை அடைய போகிறீங்க. பிரபஞ்சம் கொடுக்குற சிக்னல்களை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கும் போது நீங்கள் போகிற பாதை சரியாக இல்லையான்னு உங்கள் ஆள் மனசே லாஜிக்கலாக சொல்ல ஆரம்பிச்சிடும். சமூக ரீதியான கான்டாக்ட்ஸும் உறவுகளும் கூட ஒரு வகையான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு தான். குருவோட ரேடியன்ஸ் உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிற அறிவார்ந்த மனுஷங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கைட்ஸு, அப்புறம் நல்ல நண்பர்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். வேலை தேடுறவங்களுக்கு மூளையோட ரெஸ்பான்ஸும் அட்டென்ஷன் ஸ்பேனும் அதிகமாகிறதுனால இன்டர்வியூவில் சூப்பராக பண்ணி நல்ல வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேரேஜ், குழந்தைங்கள்னு வர அந்த பயாலஜிக்கல் விஷயங்கள்லையும் உடலோட ஹார்மோன் பேலன்ஸ் சீராகிறதுனால மெடிக்கல் அட்வைஸும் இயற்கை ஆற்றலும் சேர்ந்து உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டை கொடுக்கும். பொருளாதார மேலாண்மை அப்புறம் சொத்து சேர்க்கைங்கிறது ஒரு மனுஷனோட ப்ரிடிக்டிவ் எபிலிட்டியை பொறுத்தது. குருவோட எனர்ஜி உங்கள் மூளையோட ஃப்ரண்டல்லா பகுதியை சீராக இயக்கிறதுனால நிலம் வாங்குறது இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரியான முக்கியமான முடிவுகளில் ரொம்ப துல்லியமாக கணக்கு போடுவீங்க. திடீர்னு வர பணத்தை எப்படி சரியாக கையாளணுங்கிற பிளானிங் உங்கள் மனசுக்குள்ளே தானாகவே வரும். ஏதோ வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது, பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைவரிசையோட உங்கள் சிந்தனை அலைவரிசையை ஒத்து போகிறதுனால நடக்கிற ஒரு விளைவு தான். இடமாற்றம் அல்லது வெளியூர் பயணங்கள் மூலமா புது எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அது உங்கள் மென்டல் கிளாரிட்டியை இன்னும் அதிகப்படுத்தும். நீங்கள் இருக்கிற இடம் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸில் கூட ஒரு சயின்ஸ் இருக்குங்க. வெள்ளை அப்புறம் சந்தன நிறங்கள் சூரிய ஒளியோட குறிப்பிட்ட அலைநீளத்தை எதிரொலிக்கிறது மூலமாக உங்கள் கண்கள் வழியாக மூளைக்கு ஒரு அமைதியான மெசேஜை கடத்துது. இது பதட்டம் இல்லாமல் வேலையை செய்ய வைக்கிற ஒரு கலர் தெரப்பி முறை. அப்புறம் வியாழக்கிழமைகளில் நீங்கள் பண்ணுற தியானம் இல்லை வழிபாடுங்கிறது உங்கள் உடலோட ஆற்றல் மையங்களை பிரபஞ்சத்தோட அதிர்வெண்ணோடு சிங்க் பண்ண வைக்கிற ஒரு டெக்னிக். இது மாதிரியான தெளிவான பிளானிங்கும் சயின்டிஃபிக் அப்ரோச்சும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு பாசிட்டிவான எண்டு கார்டு போடும். இனிமேல் வர காலம் உங்கள் உடல், மனம், அறிவு மூணும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய போகிற ஒரு பொற்காலம். பிரபஞ்சத்தோட பேராற்றலும் நம்ம முன்னோர்களோட டிஎன்ஏ வழியாக வந்த அறிவுசார் ஆசீர்வாதங்களும் சேரும்போது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு லாஜிக்கல் முடிவும் வெற்றியை தான் தரும். வாழ்க்கையில் வர சவால்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் உண்மையிலேயே உங்களோட நியூரல் பிளாஸ்டிசிட்டியை, அதாவது உங்கள் மூளையோட தகவமைப்பு திறனை சோதிக்கிற ஒரு இடம் தான். கஷ்டமான நேரத்தில் வர பதட்டத்தை வெறும் எமோஷனலாக பார்க்காதீங்க, அதை ஒரு சைக்கலாஜிக்கல் சிக்னலாக நினச்சி செல்ஃப் டிசிப்ளின் மூலமா சரி பண்ணுங்க. நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது நல்ல சிந்தனையாளர்களோட பேசுறது மூளையில் ஆக்சிடோனின் சுரப்பை அதிகப்படுத்தி மனசை அமைதிப்படுத்தும். கெட்ட விஷயங்களுக்கு உங்கள் மனசில் இடம் கொடுக்காம ஒரு தெளிவான மைண்ட் செட் வளர்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற நன்மைகளை ஏற்றுக்க உங்கள் நரம்பு மண்டலம் ரெடி ஆகிடும். இந்த மன வலிமையை தக்க வைக்கிறதுக்கு நம்ம கல்ச்சரில் சொன்ன தீப வழிபாடுங்கிறது ஒரு சூப்பரான விஷுவல் ஃபோக்ஸ் எக்ஸசைஸ். ஒரு சுடரோட ஒளியை உற்று பார்த்து அது நம்ம குலத்தோட எனர்ஜியாக நினச்சி கும்பிடும்போது நம்ம ஆள் மனசு ஒருநிலைப்படும். குலதெய்வங்கிறது வெறும் உருவம் மட்டும் இல்லைங்க, அது நம்ம வம்சாவளியோட கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். அங்கே நம்ம காட்டுற அந்த டெடிக்கேஷன் நம்ம வேர்களை பலப்படுத்தி ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, காலையில் எழுந்த உடனே சூரிய ஒளியை நேராக பார்க்கறது உங்கள் உடம்புல விட்டமின் டி கொடுக்கறதோட உங்கள் சர்க்காடியன் ரிதம் என்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை சீராக்கும். சூரியனோட பிரகாசம் உங்கள் கண்ணு வழியாக மூளைக்கு போகும்போது அது டிப்ரெஷனை போக்கி மற்ற கிரகங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷனை தாண்டி வேலை செய்கிற ஒரு கவசமாக மாறும். இந்த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கிளாரிட்டி காரணமாக குருவோட மாற்றங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்க போகுது. நின்றுக்கிட்டு இருந்த நிதி ஆதாரங்கள் வராமல் இருந்த பணம் எல்லாம் இப்போ ஒழுங்காக வர ஆரம்பிக்கும். இது ஒன்றும் யதார்த்தமாக நடக்கலை, நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் பிளானிங்கும் இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதோட நேரடி ரிசல்ட்டு தான் இது. பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போடுற துல்லியமான கணக்கு லாங் டேர்ம் பெரிய லாபத்தையும் சேமிப்பையும் தரும். இந்த எக்கனாமிக் க்ரோத் உங்கள் குடும்பத்திலையும் ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்கி உறவுகளுக்குள்ளே இருந்த விரிசல்களை சரி பண்ணி ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸில் கஷ்டப்பட்டவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்டும் பிரபஞ்ச எனர்ஜியும் சேர்ந்து ஒரு முழுமையான விடுதலையே கொடுக்கும். தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸோட காக்னிட்டிவ் லேர்னிங்கை அதிகப்படுத்தி எக்ஸாமில் ரொம்ப லாஜிக்கலாக சிந்திச்சு ஜெயிக்க ஹெல்ப் பண்ணும். ஹையர் ஸ்டடீஸு இல்லை வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டியான ரூட் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சு ஒரு தெளிவான இலக்கோட நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் லாஜிக்கலாக கொடுத்து உங்களை வெற்றியாளராக மாற்றும். இந்த பிரபஞ்ச மாற்றங்களை வச்சு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பேரடிகம் ஷிஃப்ட் நடக்க போகிறது உறுதி. குறிப்பாக வேலை, தொழிலில் இருந்த தேக்கம் எல்லாம் போய் ஒரு புது கைனடிக் எனர்ஜி உருவாக போகுதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஆஃபீஸில் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகிறதும் புது ப்ராஜெக்டில் ஜெயிக்கிறதும் சும்மா நடக்கல, அது உங்கள் மூளையோட பிளானிங் கெப்பாசிட்டியையும்
வேகம் அதிகமாகிறதுனாலையும் நடக்கிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற ஒத்துழைப்பும் புதிய கான்டாக்ட்ஸும் உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்துகிற ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருக்கும். எக்கனாமிக் ரீதியாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு இது சரியான நேரங்கிறதுனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மனுஷனோட உண்மையான சொத்துங்கிறது அவனோட பேங்க் பேலன்ஸில் கிடையாது, அவரோட உடம்பும் மனசும் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதுங்கிறது தான். சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தா யாருக்கு நோய் இல்லாத உடம்பும் ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்குதோ அவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரருங்க. உங்களுக்கு அந்த பயோ சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இப்போ கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் நரம்பண்டலத்தை வாட்டின கவலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் இனி உங்கள் மைண்டில் இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஒரு ஹெல்த்தியான புது லைஃப் ஸ்டைலே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. தடையாக இருந்த காரியங்களை எல்லாம் உங்கள் பிளானிங் மூலமாக வேகமாக முடிச்சிடுவீங்க. இந்த வேலையிலையும் ஜெயிக்கணும்னா எமோஷனலாக யோசிக்காமல் லாஜிக்கலாக யோசிக்கணும். தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிட்டு வேலையில் வேகம் காட்டினீங்கன்னா உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பாமல் உங்கள் அறிவை வச்சு யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. பிஸ்னஸ் கஸ்டமர்ஸோட தேவையை மார்க்கெட் அனாலிசிஸ் செஞ்சு அணுகுனீங்கன்னா லாபம் கூடும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஹேண்டில் பண்ணுங்கள். அமைதி தானாக வரும். குறிப்பாக லேடிஸ் அப்புறம் ஆர்டிஃபில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் தடைகளை தவிர்க்க உதவும். அரசியல் அப்புறம் பப்ளிக் செக்டரில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக ஆலோசித்து இறங்கினா உங்கள் அதிகாரம் இன்னும் அதிகமாகும். ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறது மூலமாக கல்வியில் பெரிய சாதனை பண்ண முடியும். இந்த முன்னேற்றத்தை எல்லாம் அப்படியே தக்க வச்சுக்க செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுற தியானமும் ஒளி வழிபாடும் உங்கள் சர்க்கார்டியன் ரிதம் அப்புறம் மன ஆற்றலை சீராக வச்சுக்க உதவும். விண்வெளியோட கதிர்வீச்சுகள் நமக்கு சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட அறிவார்ந்த உழைப்பும் முறையான பிளானிங்கும் ஒன்றா சேர்ந்தால் இனிமே வர காலம் உங்களுக்கு பொற்காலம்தான். நன்மைகள் எல்லாம் ரொம்ப லாஜிக்கலாக உங்கள் வாழ்க்கையை தேடி வருங்கிற நம்பிக்கையோட உங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க வாழ்த்துக்கள்.